வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ட் ரோமன் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு வந்து பார்க்கலாம். அண்ட் ராண்டி ஆர்டன், ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் இலியானா டிராகனை பற்றி ஒரு சில பெரிய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, உங்களுக்கு ரெஸ்லிமேனியாவில் இந்த ரெண்டு மேட்ச்சில் எந்த மேட்ச் நடந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்பர் 1, இப்போதைக்கு மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் வந்து நடக்க போகுது. அந்த பேப்பர் வியூவில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ரெஸ்லிமேனியா மெயின் ஈவென்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கோடியை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் மெயினாக வந்து இப்போதைக்கு ஜான்சனா ஃபேவராக இருக்குது. அங்கே ஒரு அங்கே மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த மேட்ச்சில் சிஎம் பங்க் இருக்கார், ட்ரூ மேக்கின்டையர் இருக்கார், இன்னும் அப்கமிங் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. செத் ராலின்ஸ் கூட சான்ஸ் இருக்குது அந்த ஒரு ரிங்குக்குள்ளே வரதுக்கு. ஏன்னா செத் வாசஸ் சிஎம் ஃபின்பாலுக்கான ஒரு மேட்ச் இருக்குது. அதில் இப்போ தான் செத் ராலின்ஸ் பிடிச்சி வந்துடுவார். ஒருவேளை அங்கே வின் பண்ண இப்போதைக்கு சிஎம் பங்க் வின் பண்ணுறதில் அவர் சொல்லியிருக்காரு அவர் கோடியை ஃபேஸ் பண்ணுவேன்ட்டு. செத் ராலின்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் வேறு சொல்லியிருக்காரு, நான் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுவேன், கோடியை நான் தான் ஏற்றி விட்டது கோடியை, நானே திருப்பி இறக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஜான்சினா டேரெக்டாக வந்து குவாலிஃபிகேஷன் ஆகி இப்போ டேரெக்டாக அவர் வந்து புஷ் கொடுக்குறாங்க ரெஸ்லிமேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணுறதுக்கு. ஓவர் புஷ்ஷாக இருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு அதெல்லாம் முடிஞ்சாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அங்கே வச்சு அவரை பின் பண்ணி அசிங்கப்படுத்திடக்கூடாது மெயின் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போதைக்கு என்ன கதை வருது அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருவேளை சீனா வின் பண்ணி கோடியை ஃபேஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ராயல் ரம்பரில் ஒரு அன்ஃபினிஷர் பிஸ்னஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது செத் வாசஸ் சிஎம் பங்க் வாசஸ் ரோமனுக்கான ஒரு மேட்சை, அந்த மேட்சை ரெஸ்லிமேனியாவில் WWE பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் நம்பிக்கை இருந்தோம். அதுவும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வந்து கரெக்டாக அந்த செக்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா, இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கவனே WWE அங்கே லைவ் ஆடியன்ஸ் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, வி வாண்ட் ரோமன் வர்சஸ் ராக் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகி விட்டுருக்காங்க. என்னடே ரெஸ்லிமேனியா 40ல் ரோமன் வர்சஸ் ராக் கைக்கு வந்ததை கிக் ஆஃப் சொல்லி அடித்து கவுத்தி விட்டு அது இப்போ திருப்பி வந்து கேட்குறாங்க, அதாவது வி வாண்ட் ராக் வர்சஸ் ரோமன். இப்போ கிக் ஆஃப் ஷோ நடக்க போகுது. ஆனால் அந்த ஒரு செக்மெண்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மேபி சேஞ்ச் ஆகலான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்பர் 2 என்னன்னா, WWE அகைன் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. WWE விட்டு தூக்கிட்டாங்க இலியானா டிராகனை. உண்மையிலே இவர் வந்து பாவம். இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், WWEஆல் ஒரு மேட்ச் பண்ணி இன்ஜூர் ஆன சூப்பர் ஸ்டார் தான். கொடூரமான இன்ஜூருக்கு அப்புறமா திருப்பி WWE வருவார் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வரமாட்டார், இன்னும் வந்து 2 மாதத்துக்கு தான் வரமாட்டார். 4 மாதம் முடிஞ்சு. அண்ட் இவர் திருப்பி WWE வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலவரெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் இதான் வந்து சோகமான விஷயம். இதுக்கப்புறம் வந்து WWEக்கே வரமாட்டார். அவர் வந்து WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே மோசமான விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையர் வாஸ் அண்டு எலைன் நைட், இவங்க ரெண்டுத்துக்கான ஸ்டோரி லைன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த மேட்சுக்கில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைடு சரி அண்ட் WWE பேக் சைடு சரி இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் எலைன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சான். அதுக்கு தான் அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் எலைன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ரியல் ஃபைட் பண்ணலை. இப்போதைக்கு அவங்க ஃபிசிக்கலி அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. அண்ட் எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லி அவங்க அஃபிஷியல்லேருந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சிலவர் அந்த மாதிரி தான் ஒரு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டுத்துக்கான ரியல் ஃபைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச்சில். நான் வந்து இந்த மேட்ச் அந்தளவுக்குலாம் கூர்ந்து காணிக்கல. ஆனால் இப்போதைக்கு அப்டேட் இருக்குது. அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையர் ஒரு பெரிய விஷயம் WWEக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தெரியும் ட்ரூ மேக்கின்டையர் என்ன தான் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஏன்னா பெரிய WWE தூக்கி கொடுத்தாலும், ஆனால் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மெயின் போஸ்டரில் சரி எந்த ஒரு மெயின் போஸ்டர்லேயும் சரி அண்ட் WWE அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சரி ட்ரூ மேக்கின்டையரை மெயினாக வந்து காட்ட மாட்டாங்க. WWE இந்தியாவில் மட்டும்தான் ட்ரூ மேக்கின்டையரை மெயினாக வந்து காட்டுவாங்க. அது என்ன ரீசன் தெரில. அண்ட் இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா WWE அகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தை வந்து எழுப்பி விட்டுருக்காரு. வேற ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் இப்போ மித்த எல்லா சூப்பர் ஸ்டாரும் கஷ்டப்பட்டு அவங்க உசுரை கொடுத்து சண்டை போட்டு எலிமினேஷன் சாம்பர் பேப்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோஸ்டராக அதாவது மெயினாக கலந்துக்கிறோம். அண்ட் இப்போதைக்கு என்னென்னா, ஜான்சினா மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணி டேரக்ட் குவாலிஃபிகேஷனாக எலிமினேஷன் சாம்பர் வந்து பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து WWE பாலிடிக்ஸாக அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இதை வந்து அவரோட கருத்துக்கள் மட்டும் தானே, மித்த யார் மூலியமாகவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரூ மேக்கின்டையர். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆபத்து. WWEக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர் வந்து இதே மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டையர் அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அண்ட் என்னன்னு தெரியல, இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். நம்பர் 3 இந்த லோகன் பால் பற்றி தான். இப்போதைக்கு லோகன் பால் அவரோட கனவு என்னன்னா, அவர் ராயல் ரம்பர் வின் பண்ணி ரெஸ்லிமேனியாக்கு போகணும்னு ட்ரை பண்ணாருன்னா அந்த ராயல் ரம்பர் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னன்னா, அவர் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர்லேயும் வின் பண்ணி இப்போதைக்கு ரெஸ்லிமேனியா மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படின்ற அவர் ஃபேமிலியோட ஆசையும் ஆனால் அவரோட ஆசையும் வந்து சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் கண்டிப்பாக இவரும் ஒரு ஆளாக வந்து வந்துடுவார். இவர் ஏதாவது கண்டிப்பாக குழப்பம் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுவார். அவர் அந்த போன டைம் உங்களுக்கு நான் இருக்கான்னு தெரியல, ராண்டி வின் பண்ணுற டைமில் கரெக்டாக வந்து அவர் வந்து அடிச்சிருவார் அந்த நக்கலில் வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணி இந்த மேட்ச் ரெஸ்லிமேனியா போயிருப்பார் போன டைமில். அண்ட் இதே மாதிரி அந்த டைம்
நடக்குமா, லோகன் பால் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி வேற ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது ஜெயிக்க வேண்டிய கனவோட இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து ஒருவேளை சிஎம் பங்கை கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம். அண்ட் பாப்பா எந்த மாதிரி நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் பற்றி. இப்போதைக்கு ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறது என்ன லேட் காரணம், என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கிடச்சி WWE வந்து இன்னும் வந்து ராண்டியோட ரிட்டர்ன் வந்து முடிக்கல, அதாவது கன்ஃபார்ம் பண்ணலையா. அதுக்கு மெயின் ரீசன்னா அவரோட பர்சனல் மேட்டர்னால தான். இப்போதைக்கு அவரோட பர்சனல் மேட்டர் வேறு ஏதோ ஒரு அவருக்கு வந்து இஷ்யூ இருக்குது போல இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அவரோட ரியல் இன்ஜூரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஜூரும் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. WWE ஹெல்த் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிட்டாரா. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா அவரோட பர்சனல் மேட்டர்னால தான் இப்போதைக்கு இப்போ வரைக்குமே ராண்டி ஓட்டன் வராமல் இருக்கார். போன டைம் 2024 ராண்டி ஓட்டன் வச்சு என்ன மொக்க பண்ணீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்த டைம் ராண்டி ஓட்டனை வர வச்சு பெஸ்ட்டு ஹீலாக, அதாவது அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஹீல் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேஸாக மாற்றி மொக்க பண்ணிட்டாங்க 2024. இப்போ வரைக்குமே ஹீலாக கொண்டு வந்து கடைசி அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறோம் ஹீலாக வந்து முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலே ராண்டிக்கு வந்து அந்த கேரக்டர் தான் செட் ஆகும் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 சிக்கோ எதுக்காக சடனாக வந்து ஸ்மாக் டவுனுக்குள்ளே இருந்து கோடி அட்டாக் பண்ணாருன்னு ஒரு சிலவத்துக்கு டக்குன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா சோலோ சிக்கோ வந்தோடனே எதுக்கு டைட்டில் புஷ் அகைன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இப்போதைக்கு நான் லேர்ன் பண்ண வரைக்கும் என்ன ஒரு அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா, ரோமன் ரைம்ஸ் வந்து ஊலாஃபால் எடுத்துட்டாரு. இப்போ ரோமன் ரைம்ஸோட மெயின் ரீசன் என்ன, எப்படியாவது மெயின் இவன் பண்ணி அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் எடுக்கணும் தான் முடிவு. ஆனால் இப்போதைக்கு சோலோ சிக்கோவா டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, ஊலாஃபால் மேலே போனனால அவருக்கும் இப்போதைக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அதனால என்ன ரீசன்னா, அவர் வந்து அது ரோமன் ரைம்க்கு முன்னாடி இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் எடுக்கணும் முடிவுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ எலிமினேட் சாம்பரில் மேட்ச் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு மொக்க டிசிஷன் தான். ஏன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு இன்னொரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஃபேன் சைட்லேருந்து. சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த சோலோ சிக்கோ அனுப்புனதே இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் 1 ராக் தான், உள்ளே போய் அவனை அடித்து டிஸ்ட்ராய் பண்ணு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட தாட்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் 1 ராக் ராவோட டெபியூட் ஷோக்கு வந்தார். அண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, கோடி வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, நீ வந்து WWE கம்பெனியை நான் நினச்சேன் நீ வந்து WWE கம்பெனியை ரைஸ் பண்ண மாட்டேன்ட்டு. அண்ட் கோடி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அண்ட் WWE கம்பெனிக்கு நீ தேவை, அந்த மாதிரி வந்து அதனால வந்து விட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ராக் வந்து எதுக்கு சோலோ சிக்கோ அனுப்பி இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பம் பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதெல்லாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் சொல்லியிருந்தேன். மித்தபடி வரணும் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் கூட பார்ப்போம். அண்ட் அதுக்கு அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் இந்த ஃபைனல் பாஸ் ராக் வருவான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் ராக் வருவார்னு இப்போதைக்கு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பேப்பரிலும் ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் ராக் வரமாட்டார். அதனால தான் இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் நான் வந்து இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணலான்பா. மெயின் ரீசன். அண்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் இல்லைனா ஜான்சினா. இப்போதைக்கு WWE வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அண்ட் ஜான்சினாக்கு என்னை பொறுத்தவரை ஓவர் புஷ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவர் வந்து ஃபிலிம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஒரு ரீசன். இல்லைன்னா ஜான்சினை மேட்ச் பண்ணி அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்குவாங்க. அதனால தான் இப்போதைக்கு இந்த மேட்ச் பாக்ஸ்னு ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஜான்சன் ஃபுல் டைமராக வந்து இருப்பார். இப்போதைக்கு அவர் இந்த இயர் எண்டு வரைக்கும் இருப்பார் சொல்கிறாங்க. அண்ட் பாப்பா எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஐ ஹோப் நிறைய பிடிச்சி லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா. See you next time. Thank you for watching. ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.